Hi guys, welcome to my YouTube channel. I'm Puvadiyappan. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் சோத் ட்ரேடிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட்டா உள்ள வருவோம். ஒரு பிகினர்னா ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து சார்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா மார்க்கெட் ஆக்சுவலா ஒரு ட்ரெண்ட்ல இருக்கா அல்லது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்ல ரிவர்ஸ் ஆகுதா, இதுதான் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் டாப்ல பை பண்றது, பிரைஸ் மேல போயிட்டு இருக்கும்போது பை பண்றது, பாட்டம்ல இருக்கும்போது செல் பண்றது அண்ட் ஃபேக் ரிவர்சலுக்கு ட்ராப் ஆயிரும். இதுக்கு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், அங்க பையாக வச்சு தென் ரிவர்சல் ஆயிரும். ட்ராப் எவ்ரி கேண்டல வந்து ஒரு ரிவர்சல் நினைச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் த ரைட் திங். எவ்ரி கேண்டில் ஒரு ரிவர்சல் கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து புரியாம இருக்கும், அதனாலதான். ஓகே தென் அதனால இன்னைக்கு வந்து நம்ம டீப்பா என்ன பார்க்க போறோம்னா பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சோச், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் டைரக்ஷன், கண்டினியூவேஷன், ரிவர்சல், ஃபேக் ஷிப்ஸ், தென் இது கூடலாம் எப்படி லிக்விடிட்டியை கனெக்ட் பண்றது, பிகினர் எங்க ட்ராப் ஆகுறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த கான்செப்ட்ஸ் புரியாம லிக்விடிட்டியை நீங்க யூஸ் பண்ண முடியாது, ஐசிடி ப்ராப்பரா புரியாது, என்ட்ரிஸ் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, இந்த வீடியோல நான் வந்து ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேக் குருவோ கிடையாது. அவங்கள மாரி வந்து ஃபேக் ப்ராஃபிட்ஸ் காட்டுறது கிடையாது. அன்னெசெசரியா தேவையில்லாத டிராமா பண்றது கிடையாது. சிம்பிளா, லாஜிக்கா, பிராக்டிகலா சொல்றேன். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு குயிக் ரீகேப். இத பத்தி நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தின ஒரு ரீகேப் மாரி பார்க்கலாம். ஓகே. லைக் பிஓஎஸ் சோர்ச் புரியணும்னா, முதல்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகே. மார்க்கெட் வந்து மோஸ்டா ஹையர் ஹைஸ், ஹையர் லோஸ், ஒரு லோயர் ஹை, லோயர் லோஸ் பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகும். இந்த இப்படி எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, நெக்ஸ்ட் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, இப்படிதான் மூவ் ஆகும். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேட்டர்ன். ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து நம்ம இங்க பார்க்கலாம், ஆர் பியரிஷ் ட்ரெண்டிங் அதையும் பார்க்கலாம். ஓகே, இங்க கிளியரா பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மார்க்கெட்ல அப்ளை பண்ணோம்னா ஓகே, கிளியர்லி சி இங்கேயே நீங்க பார்க்கலாம். ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, திரும்ப லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. இந்த இடத்துல ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஜஸ்ட் வி கேன் ட்ரா ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, திரும்ப ஒரு ஹை, லோ, ஹை, லோ, இப்படி போயிட்டே இருக்கா? தெரியுதுங்களா ஒரு ட்ரெண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பியர் ட்ரெண்டுக்கு பார்த்தோம்னா இங்கேயே இருக்கு. இங்க இருந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஒரு எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. சிம்பிள்ஸ் தான். ஆனா பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா எவ்ரி கேண்டில் பார்த்து ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எவ்ரி கேண்டில் வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது. ஓகே, ஒரு ரெட் கேண்டில் வந்தாலே மார்க்கெட் பியரிஷ்னு சொல்லுவாங்க, ஒரு கிரீன் கேண்டில் வந்தா புல்லிஷ்னு சொல்லுவாங்க. தப்பு. ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணாது. ஸ்ட்ரக்சர் எப்பவுமே ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். தென் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிஓஎஸ் குள்ள போவோம். பிஓஎஸ்னா என்ன? இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நேம் இட் செல்ஃப் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷனை கன்ஃபார்ம் பண்றது, அதுதான் வந்து பிஓஎஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டோட கரண்ட் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இமேஜின் பண்ணுவோம். நாங்க காட்டுறோம் இது. இந்த இடத்துல சொன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இமேஜின் பண்ணனா பிரைஸ் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணுது, இங்க ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுதுன்னா இதுதான் வந்து உங்களோட உங்களோட ப்ரீவியஸ் ஹை கரெக்டா? இந்த இடத்துல கரெக்டா உங்களோட ப்ரீவியஸ் ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகுது. இந்த பிரேக் நேம் தான் பிஓஎஸ். இந்த பிரேக் நேம் தான் பிஓஎஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது இது அப் ட்ரெண்ட். பிரேக் அர்த்தம்
பிஓஎஸ்னா பையர்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங். அந்த பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்கன்னா பையர்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங், ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க ஒரு ஹையர் ஐ மேக் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. தென் அகைன் இட் ஹஸ் பிரேக்டு த ஹை பிஓஎஸ், trend continuation. Then we can clearly see that the buyers are still strong here. ஓகே, சேம் bearish சைடுக்கும் அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ மேக் பண்ணிருக்கு, லோயர் ஐ, அடுத்து இந்த லோயர் லோவை இங்க பிரேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இதுவும் பிஓஎஸ் தான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரீவியஸ் ஹையோ லோவையோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுதான் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டைரக்டா மேல போகாது, ஒரு புல் பேக் தேவைப்படும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையை மேக் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அப்புறம் தான் திரும்பவும் மேலே போகும். இங்க பார்க்கலாம், இந்த பிரேக்கை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. தென் அகைன் இங்க பார்க்கலாம், நீங்க இங்க ஒரு பிஓஎஸ், தென் செல் சைட்லயும் ஒரு பிஓஎஸ் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, பிஓஎஸ் பிஓஎஸ் பிஓஎஸ். ஐ ஹோப் யூ காஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பியரிஷ்லையும் அதே தான், ஒரு லோயர் லோ வந்து உங்களுக்கு பிரேக் ஆகும். அது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணா செல்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னுவாங்க. ஸோ தட் இஸ் த பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்வலா ஒரு கண்டினியூஷன் சிக்னல். ஒரு ட்ரெண்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்கான ஒரு சிக்னல். ரிவர்சல் கிடையாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ் நாட் அ ரிவர்சல், இஸ் அ ட்ரெண்ட் கண்டினியூஷன் சிக்னல் மாதிரி. பிகினர்ஸ் வந்து ஒரு திங் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா ரிவர்சல் நினைச்சுப்பாங்க. எவ்ரி கேண்டில் ஸ்டிக், எவ்ரி பேட்டர்ன், அது எல்லாமே அவங்க வந்து ரிவர்சல் நினைப்பாங்க. மார்க்கெட்டிங் இருந்து திரும்பவும் 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 மார்க்கெட் ஏன் கண்டினியூ ஆகாதா, கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ தட் இஸ் வேர் த கான்செப்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கம்ஸ் ஹியர். இப்போ ஏன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேண்டமா வந்து மூவ் ஆகாது. ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லணும்னா, கரண்ட் சைட் இஸ் ஸ்டில் டாமினேட்டிங். ஒரு கீழே வந்துட்டு இருக்குன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதுன்னா என்ன சொல்ல வருதுன்னா, கரண்ட் சைட் இஸ் ஸ்டில் டாமினேட்டிங். இந்த சைடு செல்லர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க பியரிஷ்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வித்தவுட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் என்ட்ரி எடுப்பாங்க. ரேண்டம் ப்ரெடிக்ஷன்ஸ், கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுப்பாங்க, எமோஷனல் ரிவர்சல்ஸ். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரிப்பீட்டட் லாஸ் தான் நடக்கும், ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றா, லைக் புல்ஸா பியர்ஸா, அது வந்து அவங்களுக்கு எது சொல்லணும்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லணும். ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹேப்பன்ஸ், இட்ஸ் இன் த கண்டினியூவேஷன் ஆஃப் வாட் டைரக்ஷன் இட் இஸ். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் பிஓஎஸ் வந்து எப்போ வரும்னா, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், மொமெண்டம் இம்பேலன்ஸ், ஒரு ஸ்ட்ராங் இம்பல்சிவ் மூவ்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். வீக் பிரேக் வந்து தனி, அது வந்து சும்மா மனிப்புலேஷன்னால வருது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் கிளியர்லி see here. இங்க வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து ஒரு பிரேக் அவுட். மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான டவுன் சைடு பிரேக் அவுட். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நான் இங்க வைப்பேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே இங்க ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் அகைன் வந்து ஒரு செல் எடுத்து நெக்ஸ்ட் டார்கெட் இங்க வைப்பேன். லைக் இந்த மாதிரி தான், ஜஸ்ட் சிம்பிள். நெக்ஸ்ட், வாட் இஸ் சோர்ச் பத்தி பார்க்கலாம். இப்போ சோர்ச்னா என்ன? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த கான்செப்ட் பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகிற பிகஸ்ட் ஏரியா, பட் நாட் தட் மச் டஃப். ஓகே, பாசிபிள் ஷிஃப்ட் மார்க்கெட் பிஹேவியர். ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து லோ ட்ரெண்ட், சாரி, அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஆகுறதோ இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறத்துக்கு பேரு தான் மார்க்கெட் ஷிஃப்ட். ஓகே, அது வந்து எந்த இடத்துல நடக்குதோ அதை தான் நம்ம வந்து சோர்ச்னு சொல்லுவோம். ஒரு கேரண்டட் ரிவர்சல் கிடையாது, பாசிபிள் ஷிஃப்ட், ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து நான் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, லைக் லோயர் ஹை, லோயர் லோ, 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 இப்படி ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ சடன்லி வந்து ப்ரீவியஸ் லோ லோயர் ஹை வந்து பிரேக் ஆகுது. இங்க சொன்னா இந்த இடத்துல இருக்கா, இதுதானே ப்ரீவியஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து இங்க பிரேக் பண்ணிட்டு இங்க போகுது. as you can clearly see, இதுதான் வந்து மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் லோயர் ஹை. இந்த ஹையை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ தட் கிரியேட்ஸ் சோச். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ஆர் இது இல்லைன்னா இது, இந்த ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு. சோச், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா செல்லர் வந்து டாமினஸ் இஸ் கெட்டிங் வீக்கன் அப்படின்ட்டு. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது அர்த்தம். யூ கேன் கிளியர்லி சி கைஸ். சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே மூவ் ஆயிட்டு இருக்கான். லோயர் ஹை, லோயர் ஹை, லோவர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோவர் ஹை, லோயர் லோ வந்துட்டு பிரேக் பண்ணிட்டான். அடுத்து என்ன பண்ணிட்டான், திரும்பவும் மேலே போறான், திரும்ப கீழே வர ட்ரை பண்றான். அவனால அந்த பிரேக் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றான், மேலே போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன இண்டிகேஷனா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது லோயர் ஹையா, இது உங்களோட லோயர் ஹை, இது உங்களோட லோயர் ஹை. ஓகே, தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொன்னேன், ஞாபகம் இருக்கும். ப்ரீவியஸ் லோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, எஸ், இது 3 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சோச்சுனா என்னன்னா, ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணா அது சோச்சு. ப்ரீவியஸ் லோவை, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணா பிஓஎஸ், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணா சோச்சு. பிஓஎஸ் வந்து ட்ரெண்ட் கண்டினியூவேஷனை வந்து சிக்னல் பண்ணும். சோச் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் சிக்னல் பண்ணும். ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏன்னா எவ்ரி சோச்சும் வந்து ரிவர்சல் ஆகாது. சோச் வந்து ஒரு இயர்லி வார்னிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊர்ல மழை வந்தா முன்னாடியே தெரியும்ல, சொல்றாங்கல்ல ப்ரெடிக்ட் பண்ணி, அந்த மாதிரி சோச் கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் தேவை. ஸோ பிஓஎஸ்க்கும் சோச்சுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. விஓஎஸ்னா கண்டினியூவேஷன், சோச்சுனா பாசிபிள் டிரான்சிஷன், இங்கே தான் ரிவர்சல். ஒரு சிம்பிள் அனாலஜி, சப்போஸ் கார் ஹைவேல ஸ்பீடா போகுதுன்னா அது ஒரு ட்ரெண்டு. கார் வந்து கண்டினியூஸ் சேம் டைரக்ஷன் ஸ்ட்ராங்லி. சோச்சுனா கார் ஸ்லோலி டவுன் அண்ட் டேர்னிங் பாசிபிளி, நாட் ஃபுல் டேர்ன் கன்ஃபார்ம் டேட். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளையும் நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இது பிரேக், இதை வந்து மார்க்கெட் வந்து தேடிட்டு வருது. இங்க பாருங்க, லோயர் ஹை, லோயர் ஹை, சரி, லோ லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இப்படி மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கும்போது சடனா வந்து லோ பிரேக் பண்ண முடியாம இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இது இந்த ஹையை வந்து இங்க பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு லோயர் லோ கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு, எனிவே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க பார்க்கலாம் நீங்க கிளியரா ஒரு சோச் ஹைய, அந்த லோ, அந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அதுதான். ஸோ கண்டக்ட் சேஞ்சஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங். தட்ஸ் வை ஒரு பிளைண்டா வந்து பிஓஎஸ்ஓ சோச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிகினர்ஸ் வந்து இங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, எல்லா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு கண்டினியூஷன் சிக்னல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஒரு ப்ராப்பரான க்ளோஸ் வேணும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். சம்டைம்ஸ் எவ்ரி சார்ஜ் வந்து ஒரு ரிவர்சல் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க சார்ஜ் தான், ஆனா ரிவர்சல் நினைக்கலாம். ஆனா ரொம்பலாம் மூவ் ஆகல, ஜஸ்ட் சம்திங் ஸ்மால், வெரி ஸ்மால். அது வந்து தப்பு. இருக்கும், உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல நிறைய இருக்கும், அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோயர் டைம் ஃப்ரேம்ல நிறைய அதுவும் ஃபேக் ஷிப்ஸ்லாம் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ணும்போது லோயர் டைம் ஃப்ரேம்ல நிறைய ஃபேக் ஷிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். எஸ்பெஷலி லிக்விடிட்டி கிராப் ஆகும்போது இன்னும் நிறைய ஃபேக்கான பிரேக் அவுட்டு, ஃபேக் சோர்ஸ் இதெல்லாம் இருக்கும். லிக்விடிட்டி பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
ஸோ மிஸ்டேக் நம்பர் 3 வந்து என்னன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமை இக்னோர் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடுத்த உடனே எதுல அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவரோ, 1 ஹவரோ ஒரு டெய்லி கேண்டலோ இதுல வந்து அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, கீ ஜோன்ஸ் என்னன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டவுன் ட்ரெண்டுக்கு சாரி லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை. அப்பதான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா என்டர் ஆகுது. ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு பேஷன்ஸ் இருக்காது. ஒரு எக்ஸைட்மென்ட் மட்டுமே வச்சுட்டு வந்து என்டர் ஆவது. சி கைஸ், எக்ஸைட்மென்ட் இஸ் நாட் அபவுட் ட்ரேடிங். நீங்க ட்ரேடிங்ல வந்து எடுத்த உடனே எக்ஸைட்மென்ட் கிடைக்குன்னா கிடைக்காது. யூ ஹேவ் டு வெயிட், யூ ஹேவ் டு கெட் போர்டு ஃபார் சம்டைம்ஸ். ஒரு பொறுமை வேணும் கைஸ். நெக்ஸ்ட் லிக்விடிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கிறது. சோர்ஸ் அண்ட் லிக்விடிட்டி வந்து ரெண்டுமே சேர்ந்து பவர்ஃபுல். சோர்ஸ் மட்டும் வீக். அதே மாதிரி தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ சொல்றேன். You have to combine this, then only it's powerful. Then break of structure plus liquidity வந்து ஒரு liquidity sweep கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா கேன் கம்ப்ளீட்லி ஃபைண்ட் அ ஸ்ட்ராட்டஜி ஆர் எட்ஜ் யூ கேன் வின் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ப்ரொஃபஷனல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பில்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவல் லோஸ் பிலோ லிக்விடிட்டி மார்க்கெட்டை ஸ்வீப் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்க, ஈக்குவல் லோஸ் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது கொஞ்சம் கீழே. பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த இடத்துல பேனிக்கா செல் பண்ணுவாங்க. ஸோ சடனா ஸ்ட்ராங் புல்லிஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, தென் புல்லிஷ் சோர்ஸும் இருக்கா, தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் பிரேக் பண்ணிடுச்சு அங்கேயும். இப்போதான் ப்ராபபிளா சேஞ்ச் ப்ராபபிலிட்டி சேஞ்சஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரேண்டம் என்ட்ரிஸ் கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க மார்க்கெட்டை, சோர்ஸ், பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரேடிங் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெடிக்டிங் கேம் கிடையாது, ஒரு ரியாக்ஷன் கேம். ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, பிகினர்ஸ் எமோஷனலுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க வச்சுக்கலாம். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்பு, சோர்ஸ், விஓஎஸ் கண்டினியூவேஷன், இந்த ஃப்ளோவில் தான் சார்ட்ஸ் வந்து எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சைக்காலஜி பிஹைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இஸ் சம்திங் அதர்ஸ். லைக் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டெக்னிக்கலாக மட்டும் கிடையாது, சைக்காலஜிக்கலாகவும் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லும். ஸோ புல்லிஷ் பிஓஎஸ்னா பையர்ஸாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்ற அர்த்தம். ஒரு சோர்ஸ்னா ஒரு ஷிஃப்ட் ஆக போகுது, அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்ட்டு ஒரு பாசிபிள் திங்கிங். ஸோ பிகினர்ஸ் எங்கே எமோஷ்னலாக ரியாக்ட் ஆவாங்கன்னா, ஒரு பயம் இருக்கும் நிறைய, ஒரு கிரீடு ஆர் இம்பேஷன்ஸ், டோபமைன் அடிக்ஷன் இருக்கும். தே வாண்ட் அ ரிவர்சல் பிஃபோர் கன்ஃபர்மேஷன். அது ரொம்ப தப்பு. ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை டிஸ்ட்ராய் பண்ணும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதை வெயிட் பண்ணுறது தான் அவங்களோட எட்ஜே. ஸோ பேஷன்ஸ் கிரியேட்ஸ் கிளாரிட்டி. அண்ட் லாஸ்ட், இஃப் யூ ஜெனின்லி அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, பிஓஎஸ் என்ன, சோர்ஸ், லிக்விடிட்டி கனெக்ஷன், ஸோ சடனாக வந்து உங்களுக்கு சார்ட்ஸ் ஒரு கசகசன்னு இருக்காது, ஒரு கிளீன், அப்படி கிளீனாக தெரியும் உங்களுக்கு. அப்போதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி கிளியர்லி த மார்க்கெட் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பியூட்டிஃபுல் இட் வாஸ். அப்புறம் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட், கண்டினியூஷன், ரிவர்சல்ஸ், ஃபேக் மூவ்ஸ், ட்ராப்ஸ், இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ரிமெம்பர் திஸ் கேர்ஃபுல்லி, பிஓஎஸ் அண்ட் சோர்ஸ் ஒரு மேஜிக்கல் சிக்னல்ஸ்லாம் கிடையாது. கண்டெக்ஸ் மேட்டர்ஸ், லிக்விடிட்டி மேட்டர்ஸ், கன்ஃபர்மேஷன் மேட்டர்ஸ், பேஷன்ஸ் மேட்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட். இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்ல போறேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ட்ரி கன்ஃபர்மேஷன், இன்டியூஸ்மெண்ட், சைக்காலஜி, எக்ஸிகியூஷன் மாடல்ஸ், ஐசிடி கான்செப்ட்ஸ், இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இஃப் திஸ் வீடியோ ஜென்யூன்லி ஹெல்ப்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ரிமெம்பர் பண்ணுங்க guys, பிகினர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல் வெயிட் பண்ணுவாங்க. See you in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye guys.